ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு மிக்ஸ்டு வெஜ் பொரியல் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அண்ட் கூடவே அந்த ஸ்டஃபிங்கை வச்சு ஒரு சோமாஸ், வெஜ் சோமாஸ் அதை எப்படி செய்யறதுன்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோமாஸ் செய்யறதுக்கு ஒரு டோவை ரெடி பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா எடுத்திருக்கேன். இதில் ஒரே ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா அண்ட் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துருக்கேன் உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் எல்லா மாவுலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து, நார்மல் வாட்டர் தான் சேர்த்து இதை நம்ம டைட்டு டோவாக பிசைஞ்சிக்கலாம். இதை நம்ம மேலே லேசாக எண்ணெய் தெளிச்சுக்கோங்க, ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க. ஸோ தட் அதோட மாய்ஸ்சர் ரீட்டைன் ஆகும். அதுக்கு தான் இப்போ இது ஒரு 1/2 hour போல் நம்ம ரெஸ்ட் பண்ணிடலாம். மிக்ஸ்ட் வெஜ் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் இல்லைனா கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்த பருப்பு லைட் கோல்டன் ப்ரௌனுக்கு செவந்துருச்சு. இப்போ ஒரு ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். இது கோல்டன் ப்ரௌன் கலர்லலாம் வதங்க வேண்டாம். சும்மா அந்த டிரான்ஸ்லூசன்ட் கலருக்கு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் போல் நான் வதக்கிட்டேன். இப்போ ஒரு கேரட்டு, ஒரு 1/4 வாசி காலிஃப்ளவர் அண்ட் ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட், இது மூணுத்தையுமே நான் சாப்பரில் போட்டு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த சைஸ்க்கு வர மாதிரி கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். கேரட் அண்ட் பீட்ரூட் காமிக்கிறேன். இதை நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 10 பீன்ஸு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இது ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கூடவே 3/4 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ காயிலேருந்தே தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் ரொம்ப நேரம் ஆகும் டிஷ்ஷு செஞ்சு முடிக்க. மாதிரி 2 வாட்டி நான் தண்ணி தெளிச்சிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிடுவோம். இதை
அப்படியே 3 to 4 minutes வேகட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்படி மசிச்சா போல் இது பண்ணி விட்டுக்கோங்க. காய் எல்லாமே பார்த்திங்கன்னா வெந்துருச்சு, பாருங்க மசியுது. கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு மசாலா ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நான் சேர்க்குறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லியை ஃபைனாக சாப் பண்ணி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். மிக்ஸ் வெஜ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸ் வெஜ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சாதத்தோடு நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அண்ட் எந்த சாதமாக இருந்தாலும் லைக் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது. இது வந்து யூஸ்வலாக நான் எப்படி செய்வேன் அப்படின்னா, இது செஞ்சுட்டு மீந்துச்சுன்னா அதை வந்து ஈவினிங் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த சோமா செய்வேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் பொரியல் வந்து நீங்கள் ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1/2 an hour போல் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து எடுத்துகிட்டு ஒரு வாட்டி பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவை திரட்டிக்கலாம். பூரி மாவு சைஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். இதை ரோல் பண்ணிவிட்டு ஃபில்லிங் வச்சுக்கலாம். இந்த ஓரத்தில் நம்ம தண்ணி தடவிக்கலாம். இதை சீல் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் வந்து நான் ரெடியாக வச்சுட்டேன். சூடு ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துப்போம். வந்து உள்ளே இருக்க காயெல்லாம் ஆல்ரெடி வெந்துருச்சு. ஸோ நமக்கு இந்த அவுட்டர் லேயர் மட்டும் நல்லா கிறிஸ்பாக கிடைச்சா போதும். மிக்ஸ் வெஜ் பொரியல் அண்ட் அதே ஸ்டஃபிங்கை யூஸ் பண்ணி சோமாஸ் இன்றைக்கி நம்ம ரெண்டு ரெசிபியுமே நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை பட்டாணி சீசன் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான். இந்த பொரியல் வந்து சாதத்தோடு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரிக்கெல்லாமும் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.